சமுதாய இளைஞர்களுக்காண்டி பாடுபட்டு அவரோட நேற்றைய கனவு வரவேற்புரையாற்றுவதற்காக முன்னேற்றத்தின் முதல்விதையை நட்டு முன்னேற்றத்தை தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான முட்டை வியாபாரிகள் முட்டை விற்பனையவே தொழிலாக எடுத்துக்கிட்டு செஞ்சிட்ருக்காங்க. நாமக்கல்லில் தினசரி மார்க்கெட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது. அது எப்படி பாதிக்குதுன்னா, தினசரி இன்றைக்கி நாங்கள் முட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம், பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம், இன்றைக்கி ரேட்டு வைக்கிறாங்க, திடீர்னு நாளைக்கு ஈவினிங் ரேட்டை குறைச்சிடுறாங்க. எங்களுடைய ஸ்டாக் முட்டைக்கு விலை குறைஞ்சிருச்சு. இதனால் அதிகமான சேதாரம் அடையுது, அதிகமான இழப்பு ஏற்படுது. இந்த இழப்பை கவர்மெண்ட்டு நேரடியாக தலையிட்டு எங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுக்கறதுக்கு நாங்கள் இந்த சங்கம் அமைச்சு இதன் வாயிலாக அரசுக்கிட்டையும் அரசு அதிகாரிகள்கிட்டையும் நாங்கள் மனுக்கள் கொடுக்க போகிறோம். என்ன மாதிரி கோரிக்கை வேணும்? எங்களுக்கு விலை நிர்ணயம் எங்களுக்கு பழைய மார்க்கெட்டு 2 மார்க்கெட்டுக்கு தான் எங்களுக்கு விலை நிர்ணயம் வேணும். ஏன்னா 2 மார்க்கெட் இருந்தால் தான் எங்களால் முட்டை வியாபாரத்தை சரிவர செய்ய முடியும். இது தினசரி மார்க்கெட்டுன்றது ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி வந்துருச்சு. இது இந்த முட்டை வியாபாரம் எதை நோக்கி போகுதுன்னா, கார்ப்பரேட் கைக்கு போகிற மாதிரி இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. முட்டை வியாபாரிகள் இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து முட்டை வியாபாரத்துலேருந்து வெளியே போகிறாங்க. இது இன்றைக்கி நடைமுறைக்கு வந்துருச்சு. எங்கன்னா பல முட்டை வியாபாரிகள் முட்டை வியாபாரத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, அடுத்தடுத்த தொழிலுக்கு போயிட்டாங்க. இருக்கிற வியாபாரிகளையாவது நாங்கள் இந்த முட்டை தொழிலை எங்கள் வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒரு சங்கம் அமைச்சு எங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை பண்ணக்காரங்ககிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் டிக்ளேர் பண்ணுறதுக்காண்டி இந்த சங்கம் அமைச்சிருக்கோம். மேலும் இதுக்கு உண்டான நடவடிக்கைகளை சட்டப்படி நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கிட்டையும் அரசு அதிகாரிகள்கிட்டையும் கொடுக்க போகிறோம். இதை ஏற்றுக்கிட்டு இந்த அரசு செவிசாய்ச்சி எங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.